உங்க ஃபேவரட் டாப் குக்கு டூப் குக்கு சீசன் 2 ஷோவை இப்ப சாட்டர்டே அண்ட் சண்டே காலையில 9 மணிக்கு எல்லாருக்கும் முன்னாடி பார்க்க விரும்புறீங்களா? உடனே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் கேட்ட கேள்விக்கு நீங்க என்ன பார்த்துதான் பதில் சொல்லணும். உங்களுக்கு இந்த கல்யாணத்துல சம்மதமா இல்லையா? சம்மதம் தான் மேடம். மகேஷ் மாமா சம்மதம் சொல்லிட்டாரு. உங்களுக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் தானே? நான் உங்ககிட்ட கேட்டேன், ஏன் அவரை பாக்குறீங்க? உங்களுக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் தானே? சம்மதம் தான் மேடம். சம்மதம் தான் மேடம். சத்தமா சொல்லுங்க. சம்மதம் தான் மேடம். சம்மதம் மேடம். பாட்டி, மாமா அத்தையும் சரின்னு சொல்லிட்டாங்க. இதுல ஏதாவது மாறி நடந்துச்சு தொலைச்சிருவேன். தொலைச்சு. சரிங்க மேடம். புரிஞ்சுதா? புரிஞ்சுது. சரிங்க மேடம். டாக்டர் டிஸ்சார்ஜ் ஆகி போக சொல்லிட்டார்ல, கிளம்பி போக வேண்டியதானே? இந்த உடனே கிளம்பிடுறோம்மா. ரோகிணி, உன் கல்யாணத்துக்கு என்ன பிரச்சனைனாலும் எனக்கு கால் பண்ண, நான் வந்து பாத்துக்கிறேன். சரிங்க மேடம். உன் பேர் என்ன? நர்மதா மேடம். நீ இந்த குடும்பத்துக்கு என்ன வேணும்? வேண்டப்பட்ட குடும்பம் மேடம். உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், வா. தேங்க்ஸ் மாமா அத்தை. சம்மந்தி, ரொம்ப நன்றி சம்மந்தி. என்னடா போலீஸ் வந்து அப்படி இப்படி பேசிட்டாங்களேன்னு மனசுல ஒண்ணும் நினைச்சுக்காதீங்க. சரிங்க சம்மந்தி. மாப்ள, நான் கூட உங்ககிட்ட ஏதாச்சும் முன்ன பின்ன பேசி இருந்தேன்னா மனசுல வச்சுக்காதீங்க, மன்னிச்சிருங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா, நீங்களும் தான். என்ன காரியம் நீ பண்ண? லூசா நீ? அதான் மாப்பிள்ள ஒத்துக்கிட்டாருன்னு சொன்னல உன்ன. ஐ லவ் யூ மாமா. என்ன நர்மதா, மிரட்டினதெல்லாம் போதுமா? போதும் போதும், இதுவே கல்யாணம் வரைக்கும் தாங்கும்னு நினைக்கிறேன். வேணும்னா சொல்லு, லத்தி வச்சு உங்க அண்ணனையும் அந்த செந்தில் செல்வியையும் 2 சாத்து சாத்துரு. இப்ப வேண்டாம், தேவைப்பட்டா நானே சொல்றேன். சரி, நாம ஃப்ரெண்ட்ஸ்னு அவங்களுக்கு தெரிய வேண்டாம். சரி, நான் கிளம்புறேன். ரொம்ப தேங்க்ஸ் ஈஸ்வரி. ம். உன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல உனக்கு எவ்வளவோ வேலை இருக்கும்னு எனக்கு தெரியும். எனக்காக வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஒரு நல்ல விஷயத்துக்காக தானே பண்றோம். இப்பெல்லாம் பொண்ணுங்க தற்கொலை முயற்சி பண்றது டிபார்ட்மெண்ட் சாதாரணமா எடுத்துக்கிறது இல்ல. அதனால என்ன பிரச்சனைனாலும் உடனே எனக்கு தகவல் சொல்லுங்க, நான் இமீடியட்டா வந்துடுறேன். சரி, பாய். பாய், பத்ரம். வா, போ, உட்கார். கூட்டு போங்க. வா, உட்கார். இது உட்கார். இப்பதான்ப்பா என் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. என்னதான் எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாலும் என் மனசுக்குள்ள மட்டும் ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. எங்க இருந்தா அந்த போலீஸ் பொண்ணு வந்ததுன்னு தெரியல. என்ன உருட்டல், என்ன மிரட்டல், என்ன அதட்டல், என்ன ஸ்டைலு. அப்பப்பப்பா, நம்ம ராகினி கூட இந்த மாதிரி ஒரு போலீஸா இருக்கணும் தான்ப்பா எனக்கு ஆசை. அந்த பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை போட்ட போடல அவங்க ஒரு வழி ஆயிட்டாங்கப்பா. அவங்க இப்ப பேசினதுக்கு அப்புறம் ரோகிணி கல்யாணம் இனிமே எந்த தடையும் இல்லாம நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு.
என் மனசுல பட்டதை அப்படியே சொல்லிட்டேன். அந்த போலீஸ் பொண்ணு ஈஸ்வரி மட்டும் இப்படி பேசலன்னா ரோகிணியோட கல்யாண விஷயத்துல அப்படி ஒரு தெளிவு கிடைச்சிருக்காது. அதுக்கு முன்னாடியே கதிரும் நானும் போனப்பவே மாப்பிள்ள முழு சம்மதம் சொல்லிட்டாருல தாத்தா. அவங்க அப்பா அம்மாவையும் பேசி சம்மதிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாருல தாத்தா. இருந்தாலும் சம்பந்தக்காரங்களே நேர்ல வந்து சொன்ன மாதிரி இருக்குமா? அதுக்கு அந்த போலீஸ்கார பொண்ணுக்கு தான் நன்றி சொல்லணும். வாஸ்தவம் தான் பாட்டி, அவங்கள எதிர்பார்க்கவே இல்லம்மா. ஆமாப்பா, சும்மா சொல்லக்கூடாது. எந்த மகராசியா அந்த பொண்ணு அந்த நேரத்துல அந்த இடத்துக்கு சரியா வர வச்சாலோ அவன் நல்லா இருக்கணும். ஏய், என்ன சிங்க மாதிரி வருவ, இப்ப அடிபட்ட கழுத புலி மாதிரி வந்துகிட்டு இருக்க. ஏன் கிண்டல் பண்ண மாட்டீங்க? உங்க தாலியை காப்பாத்துறதுக்கு இல்ல உங்க மக தாலியை காப்பாத்துறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு போராடி உயிர் போயிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? ஐயோ, நீங்க ஏன்பா நான் அரைச்சதை எடுத்துட்டு போனீங்க? அடி பாவி, நீ தானடி சொன்ன அது புதினா சட்னின்னு. இல்லாட்டி நான் எதுக்கு அது சைட் டிஷ்ஷா எடுத்து சாப்பிட போறேன்? அப்புறம் விஷ இலைய அரைக்கிறேன் நான் சொல்லுவாங்க. யோ, இதுக்கெல்லாம் உன் குடிதான் காரணம். வீட்டுக்குள்ளேயே திருட்டுத்தனமா குடிக்கிறதுனாலதான் விஷமா என்னன்னு கூட தெரியாம திருட்டுத்தனமா எடுத்து சாப்பிட்டு இவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சு. இதுக்கு அப்புறமாவது திருந்து. திருந்திட்டேன், நான் திருந்திட்டேன். என்ன திருந்திட்ட? இனிமே சரக்கு அடிச்சா சைட் டிஷ்க்கு புதினா சட்னியை சத்தியமா தொட மாட்டேன். நம்புங்க மாமா. அப்புறம் உங்க எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன். சம்பந்தியே கல்யாணத்தை நிறுத்தி வச்சிருக்கேன்னு சொன்னதுனாலதான் கல்யாண வேலையெல்லாம் நிறுத்தி வச்சிருந்தோம். இப்ப அவங்களே சம்மதிச்சிட்டாங்க. அதனால ஆளுக்கு கல்யாண வேலையை தனித்தனியா பிரிச்சு பாத்துருங்க. என்னப்பா சரிதானே? சரி தாத்தா, பண்ணிடுவோம். முகூர்த்த புடவைய ஒரு நல்ல நாளா பார்த்து எடுக்கணும். அதனால வழக்கமா பாக்குறவர் கொஞ்சம் வர சொல்லிருப்பா. சொல்லிடுறேன் தாத்தா. சரி சரி, கல்யாண வேலைகள்லாம் நிறைய கிடக்கு. ஆளுக்கு ஒரு வேலையை செய்யுங்க. சரிங்க. ஐயோ, என் வயலினை மறந்து நான் கார்லயே வச்சுட்டு வந்துட்டேன். இதுக்கு ஒரு ஹாப்பி மியூசிக் போட்டா சூப்பரா இருக்கும்ல. தாயே, இப்பதாம்மா காது கொஞ்சம் வலிக்காம இருக்கு. நீ பேசாம ரோகி, அந்த சட்னி பாக்கி இருக்கா? இருக்கு, கல்யாணம் முடிட்டு தரேன். எடுத்து தூக்கி போட்டுரு. பழக தோஷத்துல எடுத்து நக்கிடு. அப்படியே இருந்தது. நீ வாமா. எனக்கு பசிக்குது, சாப்பாடு போடுங்க. போட்டுக்கலாம். நம்ம ஸ்ட்ரீட்ல இருக்கிறவங்களுக்கு இன்விடேஷன் லாஸ்டா கொடுத்துடலாம்.